ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்பொழுது நம்முடைய தொலைபேசி இணைப்பில் திரைப்பட நடிகை திரு கஸ்தூரி இணைந்திருக்கிறார். மேடம், இப்போ கேஸ் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. மன்னிப்பு கேட்டாதா என்ன? எதுனா கர்நாடகா மக்கள் வந்து ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் தவறா சொன்னா மன்னிப்பு கேட்கலாம், தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் தரப்பு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னங்க? எனக்கே இப்படி ஒரு கேஸ் நடந்தது. எனக்கு வந்து தெலுங்கு மக்கள் அவதூறா பேசினதா வந்து ஒரு புகார் செய்த போது நான் அப்படி பேசலங்கிற விளக்கத்தை நான் கொடுத்தேன். அதே சமயத்துல இது நான் பேசல, என்னுடைய இது திரித்து கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் யாருக்காவது எதிர்பாராத வகையில் மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அதற்கு நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். நானு இதை ஏன் நான் எடுக்கிறேன்னா, கமல் அவர்கள் இப்ப சொன்னார் இல்லையா, தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அப்படி திருத்து பேசி தவறாக அது வெளியே வந்ததுக்காக சிலருக்கு வந்து நான் என்னுடைய அன்பான கன்னட மக்களுக்கு மனம் வருத்தப்பட்டிருக்கலாம். அதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அதுக்காக நான் வருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, அவர் சொன்னது நான் ஏற்பு இருக்கா இல்லையா, தமிழ்ல தான் கன்னடம் வந்ததா, இத பத்தி எல்லாம் பேசுற காலம் இப்ப கடந்து போச்சு. சரிங்களா? அது வந்து ஒரு லாங்குவேஜ் டிபேட், அதுக்கான காலம் கடந்து போச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு கமல் அவர்கள் சொல்றது தப்போ ரைட்டோ, அதுக்காக அது அவருடைய ஒரு வார்த்தைக்காக ஒரு பத்தியே நிறுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு எப்படி, அது ஒரு வலுக்கட்டாயம் இல்லையா? இப்ப அவங்களுமே வந்து எங்களுக்கு இது ஆனா முழுவிலே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். எங்களுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லும் பொழுது இவர் அப்பவே வந்து அதை முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். அப்ப இவர் எதுவுமே சொல்லல, சும்மா இருந்துட்டாரு. படம் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு மிரட்டுனதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு. அது கோர்ட் மூலமா பார்த்தாரு. கோர்ட்டுமே வந்து அவர் பக்கம் இல்லாம ஆமா மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுதான் வந்து ஒரு பின்னடைவு. அதுக்கு வந்து சரி, அவர் மனசு ஒரு அரை மனதா அதுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இதுக்கு மேல வந்து யாரும் அவரை கட்டாயப்படுத்த முடியாதுங்க. வலுக்கட்டாயமா ஒருத்தரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்றதும் மதம் மாற சொல்றதும் சட்டப்படி எப்படி நீங்க பண்ண முடியும்? அந்த வகையில நான் கமல் அவர்களுடைய கருத்துல எனக்கு ஏற்பு இருக்கோ இல்லையோ, கமல் அவர்களுடைய வீரத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துருச்சுங்க. அவர் நம்புறதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்க முடியும். நான் சொல்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறாரு. இதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா உதயநிதியை சொல்லலாம். சனாதனத்தை வேற இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசிட்டாரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு, ஒரு ஹேட் ஸ்பீச். ஆனா அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் மேல எதுவுமே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியலையே. யாரு வந்து யாரை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க தயாரா இருக்கிறாரு. அந்த வீரத்தை மதிக்கிறோம், அவருடைய கருத்தை நாம வந்து ஏற்கல. மேடம், ஏற்கனவே இதே தக் லைஃப் திரைப்படத்திலோட இன்னொரு விழாவில் அவர் சொல்லியிருக்காரு, நாமெல்லாம் ஒரே குடும்பம் தான், அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது, நான் தவறாக சொல்லலை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இப்போ நீதிமன்றத்திலையும் அதை அவர் திரும்பவும் நினைவுபடுத்தியிருக்காரு, திரும்பவும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அன்பு, அதனால அவரு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டாரு. நீதிபதிக்கு அன்பு, அதனால இப்ப வழக்க தள்ளி வச்சுட்டாங்க. கர்நாடகால இருக்கிற அமைச்சர்களுக்கு அன்பு, அதனால அவங்க வந்து படத்தை வெளியிட விடல. கர்நாடகா பிலிம் சேம்பருக்கு அன்பு, எல்லாம் அன்போடு சண்டை போட்டுக்கிறாங்க. இது என்ன அபத்தம்? அன்புன்னு சொல்லி நான் வந்து அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்றதுனா என்ன அவர் சொல்றாருன்னா, நான் சொல்றதுதான் சரி, அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் அவர் வந்து சுத்தி வளைச்சு கமல் பாணியில சொல்றாரு. அவங்க ஏத்துக்கல. நான் ஏத்துக்கிட்டு என்னங்க பிரயோஜனம்? கஸ்தூரி ஏத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நான் தவறா சொன்ன ஏத்துக்கிட்டாதானே படம் ரிலீஸ் ஆகும். நான் தவறா சொன்னா மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்னு கேட்கிறாரு. சரிதாங்க, சரிதான். நானுமே வந்து அவர் பக்கமே இருக்கேங்க. அவர் வந்து தவறா பேசல,
அவர் வந்து அதை எல்லாருமே ஏத்துக்கிறோம் இல்லையா? அவர் கன்னடத்தை வந்து எந்த வகையில அவர் வந்து இழிவுபடுத்திட்டாரு? என்ன இழிவு இருக்கு? ஏன் தமிழ்ல இருந்து பிறந்தா வந்து நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அப்படி சொல்றது என்ன இழிவா? அதுல என்ன தவறு இருக்கு? அதுல இழிவு இல்ல, தவறு இருக்கலாம், பிழை இருக்கலாம். ஒருவேளை அது வந்து கன்னடமும் தமிழும் வேறு வேறு மொழிகளா கூட இருக்கலாம், நமக்கு அது என்னங்க தெரியுது. ஆனா அது வந்து ஒரு இழிவா? என் புள்ள மாதிரி பண்ணி அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்லிட்டா உடனே நீங்க சண்டை போடுவீங்களா? நான் ஏத்துக்கிறேன், அவர் தவறா பேசி இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடையும் பேசலங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா பிரச்சனை பூதாகாரமா வெடிக்கும் பொழுது நீங்க சுத்தி வளைச்சு அன்பு மன்னிப்பு இப்படி எல்லாம் யாருக்கும் புரியாத மாதிரி பேசுறதுனால யாருக்கு லாபங்க? இவருக்கு வந்து நஷ்டம் இல்ல, இந்த படம் வெளியாகாதது கர்நாடகாலன்னு சொன்னா யாருக்கு நஷ்டமோ அவங்களே எல்லாம் கேட்கணுங்க. தொலைபேசி வாயிலாக நினைச்சாவது இவரு, ஒரே நிமிஷம் சொல்றேன், பாகுபலி படுத்தும் போது என்னைக்கோ சத்யராஜ் காவேரி விஷயத்துல பேசினதுக்கு பாகுபலியை நிறுத்துவேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க, இதே கன்னடத்துக்காரங்க தான். அப்போ அவர் செஞ்சது தவறுன்னு சத்யராஜ் சொல்லல, ஆனா என் படம் வெளியாகணும் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாரு. படம் வெளியாகி பிரமாதமா ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன இப்ப சத்யராஜ் என்ன அவருடைய மனசு மாத்திக்கிட்டாரா? காவேரி வந்து கர்நாடகா சொந்தம்னு என்னைக்காவது சொல்லிட்டாரா? இல்லையே. ஒரு மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷங்க. மேடம், இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகளின் தாய் தமிழ் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும், கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க கூடாது அப்படின்னு அவரு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இல்லங்க, இது வந்து எனக்கு ஓகே, நான் நேரம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. நான் இப்ப சொல்றேன், நான் கால்டுவெல்ல சிறையில இருக்கும் பொழுது நான் படித்த முதல் புத்தகம் முழுதுமாக இருமுறை படித்த புத்தகம் கால்டுவெல். அதை தவிர ஏன் கால்டுவெல் சொல்றேன்னா எல்லாருக்கும் தெரியும் அவருடைய அனாலிசிஸ் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் அண்ட் கிராமர், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச புத்தகம்னால. அதே போல மொழி வல்லுநர்கள் ஐராவதம் மகாதேவன் போன்றவர்கள் நிறைய பேர் வந்து மொழியை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. தமிழுக்குமே இன்னைக்கு நாம பேசுற தமிழுக்கும் சங்க தமிழுக்கும் ஒட்டு உறவு வந்து குறைவு. தமிழுக்குமே ஒரு அன்னை இருந்திருக்கிறாள், அந்த அன்னை தமிழில இருந்துதான் இன்றைய குழந்தை தமிழ் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வெகுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து. நான் அந்த கருத்தை தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம பேசுற தமிழுக்கு விட இன்னைக்கு சங்கத்தமிழை எடுத்து பாத்தீங்கன்னா தெலுங்கோட அதுக்கு ரொம்ப ஒற்றுமைகள் இருக்கும். திராவிட மொழிகளுடைய ஒற்றுமைகள் ஒரு புரோட்டோ திராவிடியன் மொழியில இருந்து வந்தது நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நிறைய தரவுகள், அதுக்கான ஒரு தியரி இருக்கு. இதை உட்கார்ந்து இது லாங்குவேஜ் டிபேட் பண்ண ஆரம்பிச்சா அதுல நிறைய கான்ட்ரவர்சி வரும். அதை வந்து எக்ஸ்பர்ட்ஸுக்கு விட்டுருவோம். பட் இது அவருமே சொல்லியிருக்காரு, அரசியல்வாதி மொழியை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கமல் என்ற நடிகர் இப்படி எல்லாம் பேசியிருந்தா சர்ச்சையே வந்திருக்காது. கமல் என்ற திமுக ஆதரவு அரசியல்வாதி பேசும்போது சர்ச்சை வெடிக்கத்தான் செய்யும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி கஸ்தூரி.